الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான நலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையிலே வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹு தஆலா எந்த நலவான கர்மங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்று நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. உன்னதமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வாழக்கூடிய தகுதியையும் பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் எண்ணற்ற பல நிஅமத்துக்களை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த நிஅமத்துக்கள் ஒன்றுதான் பரிசுத்தமான அல் குர்ஆனை அல்லாஹ் எங்களுக்கு வேத நூலாக தந்திருக்கின்றான். அல் குர்ஆனில் 114 சூறாக்கள் இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். முதலாவது சூரா அல் ஃபாத்திஹா. இந்த சூரா அல் ஃபாத்திஹா 7 ஆயத்துக்களை கொண்டது. இந்த சூரா அல் ஃபாத்திஹாவுக்கு பல பெயர்கள் உண்டு.
அதில் ஒன்று உம்முல் கிதாப், குர்ஆனுடைய தாய் என்ற பெயர் சூரா ஃபாத்திஹாவுக்கு உண்டு. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய வீட்டிலே எமது தாயினுடைய வகிபாகம், அவளுடைய முக்கியத்துவம் என்ன என்பது நாம் அறிந்திருக்கின்றோம். ஒரு வீட்டிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள், அந்த பிள்ளைகளுக்கு தாய் இல்லை என்றால் அந்த வீடும் பிள்ளைகளுடைய கதி என்ன என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஒரு வீட்டிலே தாய் இருக்கக்கூடிய வீட்டுக்கும் தாய் இல்லாத வீட்டிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்குமான வேறுபாட்டை நாம் விளங்கி இருக்கின்றோம். பரிசுத்தமான அல் குர்ஆனில் இருக்கின்ற சூரா, அல் குர்ஆனுடைய தாய் என்ற சிறப்பு பெயரை பெற்ற சூரா அல் ஃபாத்திஹா, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அது ஓதுவது ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது. விரும்பினால் ஓதலாம், இஷ்டம்டால் ஓதலாம், கஷ்டம்டால் விட்டுவிடலாம் என்ற தெரிவு சூரா ஃபாத்திஹாவுக்கு கிடையாது. இந்த உம்மத்தில் இருக்கின்ற அனைவரும் அந்த சூரா ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். அதில் இருக்கின்ற தாற்பயங்களை, யதார்த்தங்களை, பிரார்த்தனைகளை உம்மத்தில் இருக்கின்ற அனைவரும் வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டும், யாரும் தவற விட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் அது ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது. சூரா ஃபாத்திஹாவினுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் ஆழமாக நாம் விளங்க வேண்டும். 70 வருடங்களாக தொழுகின்ற ஒருவர் எத்தனை கோடான கோடி தடவைகள் தக்பீரை கட்டியுடன் இந்த சூரா ஃபாத்திஹாவை ஓதுகின்றார், ஓதியிருப்பார். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்றால் என்ன கருத்து என்று கேட்டால், இந்த சபையிலே உங்களில் எத்தனை பேருக்கு பதில் சொல்ல முடியும்? உலகத்தில் இருக்கின்ற எல்லா பாஷைகளையும், லாங்குவேஜ்களையும் விளங்கி எங்களுக்கு அல் குர்ஆனுடைய சூரா ஃபாத்திஹாவை விளங்க முடியாமல் இருப்பது துரதிர்ஷ்டவசம். அது நல்லதல்ல. எவ்வளவு நாட்களுக்கு தெரியாது தெரியாது என்றே ஓதிக்கொண்டிருப்பது, 7 ஆயத்துக்களை மனனமிடுவது சுலபமானது, அவனுடைய கருத்துக்களை விளங்குவது அதைவிட சுலபமானது. அர் ரஹ்மான் இர் ரஹீம், அல்லாஹ் மிகவும் இரக்கம் உள்ளவன், அவன் எங்களோடு ரொம்ப பாசம் உள்ளவன் என்பது விளங்குவதற்கு எங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது? எங்களுடைய உள்ளத்தில் என்ன பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? எங்களுடைய உள்ளத்தில் உள்ளம் என்ன கல்லை விட கரடு முரடான கடினமான உள்ளமா? ஏன் நாங்கள் விளங்குவதற்கு முயற்சிக்கவில்லை? அல் குர்ஆன் இறங்கிய புனிதமான ரமலானுடைய மாதங்களை வாழ்க்கையில் எத்தனை தடவைகள் கழித்து விட்டோம். குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு சூறாவினுடைய நாளாந்தம் தொழுகையில் ஓதுகின்ற சிறு சூறாக்களுடைய கருத்துக்களை விளங்கினால் 30 நோன்புகளை கழிக்கிற போது 30 சூறாக்களுடைய கருத்துக்களை விளங்கி நாம் ஓரளவுக்காவது பக்குவப்படலாம் அல்லவா? கருத்து விளங்காமல் ஓதுவதனால் தான் எங்களுடைய தொழுகை உயிரோட்டம் இல்லாமல் இருக்கிறது. தக்பீரை கட்டினால் உலகத்திலே ஆங்காங்கே எல்லா இடங்களுக்கும் எங்களுடைய மூளையும் சிந்தனையும் சென்று வருகிறது. சலாம் சொல்லுகிற போது, சலாம் கொடுக்கிற போது உலகமெல்லாம் சுற்றித் இருந்த சிந்தனை எங்களிடத்தில் வந்து ஒட்டிக்கொள்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். சூரா ஃபாத்திஹாவுடைய முழுமையான விடயங்களை பேசுவதற்கான நேரம், இடம் இதுவல்ல. இறுதி ஆயத், 7வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். எல்லோருக்கும் மனனமாக அந்த ஆயத் நம்முடைய உள்ளத்திலே பக்குவமாக பாதுகாத்து வைத்திருக்கின்றோம். இறுதி ஆயத்திலே நாம் என்ன கேட்கின்றோம்? கைரில் மக்தூபி, இறைவா, இந்த உலகத்திலே உன்னுடைய கோபத்தையும் சாபத்தையும் சுமந்த ஒரு கூட்டம் இருக்கிறது, வாழ்கிறது, அதிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக. வலத்தாலீன், தானும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுக்கக்கூடிய இன்னும் ஒரு கூட்டம் வாழ்கிறார்கள், அவர்களிலிருந்து இறைவா என்னை பாதுகாப்பாயாக. இந்த உலகத்திலே கண்ணியமாக படைக்கப்பட்ட மனிதனில் 3 வகுப்பார்கள் இருக்கிறார்கள். ஒன்று இபாதுர் ரஹ்மான், ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஐந்தானம் தொழக்கூடியவர்கள், மக்களுக்கு நல்ல பணிகளை செய்யக்கூடியவர்கள், தன் குடும்பத்தவர்களோடு நன்றாக வாழக்கூடியவர்கள், தான் நன்றாக வாழ்வதை நினைப்பதை போல தன்னுடைய அயலவர்களும் குடும்பத்தவர்கள் மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று தொல்லைகள் அநியாயங்கள் கொடுக்காமல் வாழக்கூடிய நல்ல மக்கள் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய நல்லடியார்கள்.
இன்னும் ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் கைரில் மக்தூப், அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அல்லாஹ்வுடைய லஅனத் சாபத்தை பெற்ற மக்கள். அவர்கள் யார்? மூன்றாவது கூட்டம் இருக்கிறார்கள், வலல்லாலீன். அவர்களும் ஹிதாயத்தில் அல்ல, வழிகட்டில் இருக்கிறார்கள். மற்றவர்களையும் துரித கதியிலே மக்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஆக மொத்தத்தில் இந்த மூன்று கூட்டங்களில் ஒரு கூட்டம் மாத்திரமே சொர்க்கம் நுழையக்கூடியவர்கள். மற்ற இரண்டு கூட்டத்தார்களும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உள்ளானவர்கள். கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். இந்த சூறாவை ஓதுகின்ற போது நாம் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்பு கேட்கின்றோம். அந்த இரண்டு சபிக்கப்பட்ட உன்னுடைய கோபத்திற்குள்ளான கூட்டத்திலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக, ஆமீன். இவ்வளவு நேரம் கேட்ட துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. தொழுகின்றவன் தப்பித்துக் கொண்டான், தொழாதவனுக்கு எங்கே பாதுகாப்பு? அந்த இரண்டு சபிக்கப்பட்ட கூட்டம் யார்? மக்தூப் என்றால் யஹூதிகள், பால்லீன் என்றால் நசாராக்கள். இந்த இரண்டு கூட்டத்தாரும் செல்வாக்கோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பொருளாதாரத்தின் உச்சத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா செல்வாக்கை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான், அறிவு செல்வத்தை கொடுத்தான். ஏன்? இந்த முழு உலகத்தினுடைய செல்வாக்கும் செழிப்பும் அனைத்தும் அவருடைய உள்ளங்கையிலே இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பார்வையில் சபிக்கப்பட்டவர்கள். அல்லாஹு தஆலா தன்னை பற்றி சொல்லுகிறான், அர் ரஹ்மானிர் ரஹீம். நான் யார் தெரியுமா? ரஹ்மான். என்னை வழிபடக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய முஃமின்களுக்கும் நான் கிருபை செய்வேன். இறைவன் இல்லை என்று என்னை தூசிக்கக்கூடியவர்கள், என்னை சபிக்கக்கூடியவர்கள், இறைவனே இல்லை என்று வாழக்கூடிய நாஸ்தீகர்கள், இவர்களுக்கும் நான் ரஹ்மத் செய்வேன். நான் ரஹ்மான். உலகத்திலே நான் படைத்திருந்தால் அவர்களுக்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களை கொடுப்பது கடமையா இல்லையா? இல்லை என்றால் ஏன் படைத்தான்? எல்லோரையும் அல்லாஹு தஆலா வாழ வைப்பான் இந்த பூமியில். அது ரஹ்மானுக்குரிய பண்பு. அர் ரஹீம் என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், ரஹீம் என்றால் நாளை மறுமையில் மூமீன்களுக்கு மாத்திரமே நான் கை கொடுப்பேன், உதவி செய்வேன், அவர்களை பாதுகாப்பேன். மற்றவர்கள் முஷ்ரிக்கீன்கள், அநியாயக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவர்களை மூமீன்களில் இருந்து ஒதுக்கி விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இது அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகின்ற வசனம். இதைத்தான் சொல்லுகிறேன், சூரா ஃபாத்திஹாவை விளங்குங்கள் என்று சொல்லுகிறேன். உங்களுடைய சிந்தனைக்கு கொஞ்சம் என்னுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு உணர்த்துவதெல்லாம் இதற்காகத்தான். இவ்வளவு காலம் நான் விளங்காமல் போயிட்டேனே, எவ்வளவு பெரிய நஷ்டவாளி, ஒரு கவலை வர வேண்டாமா எங்களுடைய உள்ளத்தில்? சூரா ஃபாத்திஹாவுடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். இந்த ரெண்டு உன்னுடைய கோபத்தை சுமந்த கூட்டத்திலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக, என்னை காப்பாற்றுவாயாக. கடைசியில் ஃபாத்திஹாவை ஓதி முடித்துவிட்டு நாம் சொல்லுகிறோம், ஆமீன் யா அல்லாஹ். இவ்வளவு நேரம் கேட்ட துஆக்களை கபூல் செய்வாயாக. சூரா ஃபாத்திஹாவிலே ஆரம்ப 3 வசனங்கள் ஒரு அடியான் அல்லாஹ்வை நாவார புகழக்கூடிய ஆயத்துக்கள், அல்லாஹ்வை புகழுகின்ற ஆயத்துக்கள். இதைவிட ஒரு உச்ச நிலையில் ஒரு அடியான் அல்லாஹ்வை புகழ முடியாது. தக்பீரை கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த முழு உலகத்தையும் படைத்து குறைவில்லாமல் பராமரித்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வே, உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும். முதலாவது வசனம். அல்லாஹ்வுக்கு நாங்கள் எங்களுடைய புகழை சமர்ப்பிக்கின்றோம். அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் ரொம்ப இரக்கமுள்ளவன், அளவற்ற பாசம் உள்ளவன், கருணை உள்ளவன் என்று அவனை புகழ்கின்றோம். மூன்றாவது மாலிகி யௌமித்தீன், மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது. உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு கியாம நாள் வரைக்கும் பிறக்கின்ற கோடான மனித கோடிகள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற நாள், தீர்ப்பு வழங்கப்படுகிற நாள், சொர்க்கமா நரகமா என்ற தீர்ப்புக்காக மக்கள் எதிர்பார்த்திருக்கிற நாள். வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். மக்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது வீணல்ல, விளையாட்டல்ல, நினைச்சபடி வாழ்ந்துட்டு போகலாம் என்பதல்ல வாழ்க்கை.
அதற்கென்று சில நெறிமுறைகள் உண்டு. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை எனது வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நிக்கிற நேரத்தில் அவனுடைய கேள்விகளுக்கு நல்ல முறையிலே பதில் சொல்லி சிராத்தை கடந்து சுவனபாக்கியத்தை அடைந்து கொள்ளலாம். அல்லாஹ் சொன்னான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். ஒரு நாள் உங்களுடைய ஆட்டம் எல்லாம் அப்படியே ஓய்வு பெற்றுவிடும். ஆடிய ஆட்டம் ஓட்டம் எல்லாம் ஒரு நாள் அமைதி அடைந்து விடும். எவ்வளவு பேச்சுக்களை பேசினீர்கள், ஒரு நாள் பேச முடியாமல் வாயடைத்து போகும். அந்த நாள் வரை இருக்கிறது. அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். நான் பிடிப்பேன். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். என்ற பிடி தவறு செய்த பிள்ளைகளை தாய் தகப்பன் பிடிக்கிற பிடியை போல அல்ல. வகுப்பறையிலே குற்றம் தவறு செய்த ஒரு மாணவனை ஆசிரியர் உஸ்தாது பிடிக்கின்ற பிடி அல்ல அந்த பிடி. அல்லாஹுடைய பிடி. கண்கள் அப்படியே விழித்து விடும், பிதுங்கி விடும். அல்லாஹுடைய பிடி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நாள் வரை இருக்கிறது. அடியார்களை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மாலிகி யௌமித்தீன். சொர்க்கமா நரகமா என்று அல்லாஹ் எங்களுடைய கையிலே தீர்ப்பளித்து பட்டம் வழங்கக்கூடிய நாள். அல்லாஹ்வை நாங்கள் புகழ்கின்றோம். இவ்வளவும் இந்த 3 ஆயத்துக்களும் நாம் அல்லாஹ்வை புகழுகின்ற ஆயத்துக்கள். அதுக்கு பிறகுதான் நம்முடைய துஆவே ஆரம்பிக்கிறது, பிரார்த்தனை. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, யா அல்லாஹ், நான் தொழுவது, நோன்பு நோற்பது, சதகா கொடுப்பது, பெரியவர்களுக்கு மரியாதை செய்வது, எல்லா நன்மையான காரியங்களையும் செய்வது வேறு யாருக்கும் அல்ல. யா அல்லாஹ், இய்யாக நஅ்புது, உன்னைத்தான் நான் இபாதத் செய்கிறேன், வேற யாருக்கும் அல்ல. யா அல்லாஹ், நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும். என்னை ஒரு சாலிஹான அடியானாக 2 கைகளை தந்திருக்கிறாய், பேசுகின்ற நாவாற்றலை தந்திருக்கிறாய், பார்க்கின்ற கண்மணிகளை தந்திருக்கிறாய், நடக்கக்கூடிய காலை தந்திருக்கிறாய், என்னுடைய புத்தியிலும் குறைவில்லை, நன்றாக சிந்திக்கக்கூடிய கூர்மையான புத்தியை தந்திருக்கிறாய். ஆக மொத்தத்தில் எனக்கு எந்த குறை வைக்காமல் இந்த பூமியில என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாயே, அதற்கு இய்யாக நஅ்புது, உனக்குத்தான் எல்லா இபாதத்தையும் நான் நன்றியுள்ள அடியானாக இந்த பூமியில வாழ்கிறேன். யாரும் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும். அடுத்த ஆயத்து வ இய்யாக நஸ்தஈன். இவ்வளவு வணக்கங்களை செய்கின்ற உனக்கு நீ எனக்கு உதவி செய்யணும். யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே தான் உதவி கேட்கிறேன், வேறு யாரிடத்திலே நான் உதவி கேட்கப் போகிறேன்? என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற தேவைகள் என்ன என்பது நான் சொல்லித்தான் உனக்கு அறிய வேண்டுமா? என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற இன்னல்லாஹ அலீமுன் பிதாத்தி சுதூர், மனித உள்ளங்களில் என்ன என்ன எண்ணங்கள் தோன்றுகிறது என்பதை எல்லாம் அறிந்தவன் அல்லாஹ். மனிதனிடத்திலே சொன்னால்தான் அவனுக்கு தெரியும் என்னுடைய தேவை என்ன என்று. ஒரு பிள்ளை அழுகிற போது அந்த பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை அந்த பிள்ளையினுடைய அழுகையினால் அந்த பிள்ளை சொன்னால்தான் பெற்றோருக்கே தெரிய போகிறது. எம்மையும் இந்த உலகத்தையும் என்னையும் உன்னையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அர்ஷுடைய ரஹ்மான் எங்களுடைய உள்ளங்களில் என்ன என்ன இருக்கிறது என்பதை எல்லாம் அறிந்த ரப். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலே உதவி கேட்கிறேன் யா அல்லாஹ், எனக்கு உதவி செய். இவ்வளவு நேரம் புகழ்ந்ததற்கு பிறகு அல்லாஹ் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருப்பான். மலக்குகளை பார்த்து சொல்லுவான், என் அடியானை பாருங்கள், என்னை எந்த அளவுக்கு புகழ்கிறான். சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய ஒருவரிடத்தில் நாம் ஏதாவது ஒரு உதவி கேட்டால் உலகத்தில் நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முன் வருவார்கள். அர்ஷுடைய ரஹ்மான் இதைவிட கருணையாளன், கிருபையாளன். இவ்வளவும் புகழ்ந்து விட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது அல்லாஹு தஆலா நம்முடைய தேவைகள், கேட்டவைகளையும் தருவான், கேட்காமல் உள்ளத்திலே இருக்கின்றவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். இது ஒரு அழகான பிரார்த்தனை. அடுத்த துஆ, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நிரந்தரமான ஹிதாயத்தை யா அல்லாஹ் எனக்கு தந்திடு, என்ற ஈமானை உறுதியாக்கி விடு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, காலையிலே ஈமானோடு வாழ்வான், மாலையிலே மதம் மாறி விடுவான், ரித்தத்துக்கு போய் விடுவான். இரவையிலே படுக்கைக்கு செல்லுகிற போது அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுவான், மறுநாள் காலையிலே கண் விழிக்கிற போது மதம் மாறி விடுவான்.
உள்ளங்கையிலே நெருப்பு தணலை வைப்பது எவ்வளவு சிரமமாக இருக்குமோ அதே போல கல்வில ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற ஒரு காலம் வரும். அந்த நேரத்தில் ஈமானை இழந்து விடுவான் என்று சொன்னார்கள். இதனால் தான் நம் அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத்தை ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையிலே கெஞ்சி கேட்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், இந்த ஈமானை இப்போது தந்திருக்கிறாய், அஸ்ர் வரைக்கும் யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்வதற்கு எனக்கு கிருபை செய். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அது எப்படியான ஹிதாயத்துடைய நேரான வழி தெரியுமா? நபிமார்கள் சென்ற வழியை எனக்கு காட்டு, சித்தீகீன்கள் சென்ற வழியை காட்டு, ஷுஹதாக்கள் ஷஹீதுகள் சென்ற வழியை காட்டு. சாலிஹான நல்ல மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்து போனார்களே, அவர்கள் சென்ற வழியை காட்டு ரப்பே ரஹ்மானே. இவ்வளவு நேரம் கேட்டு விட்டு அல்லாஹ்விடத்தில் இறுதியாக கேட்கிறோம், கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். சபிக்கப்பட்டவனுடைய கோபத்திற்குள்ளான இந்த 2 கூட்டத்தார்களை விட்டு இறைவா என்னை பாதுகாத்து விடு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலஸ்தீனுடைய மண்ணை இன்று ஆக்கிரமித்து இருக்கக்கூடியவர்களுடைய சாபம் அதுதான் அந்த யூதர்கள், சபிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே 3 மஸ்ஜிதுகள் உண்டு. அது அருள்பாலிக்கப்பட்ட பரக்கச் செய்யப்பட்ட புனித பூமியிலே அந்த 3 மஸ்ஜிதுகளையும் அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நபியே நாயகம், இந்த உலகத்தில் உன்னை வணங்குவதற்காக முதலாக கட்டப்பட்ட பள்ளி எது? மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொன்னார்கள். மக்காவில் இருக்கின்ற கஅபா, மஸ்ஜிதுல் ஹராம். சும்ம ஐய யா ரசூலல்லாஹ், அதுக்கு பிறகு எந்த பள்ளி வாசல் கட்டப்பட்டது? பலஸ்தீனில் இன்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த பூமியில 2வது கட்டப்பட்ட பள்ளி என்று சொன்னார்கள். சும்ம ஐய யா ரசூலல்லாஹ், 3வது கட்டப்பட்ட பள்ளி என்னுடைய பள்ளி மதீனத்துடைய மண்ணிலே இருக்கின்ற என்னுடைய பள்ளிவாசல் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நபியே நாயகமே, அவைக்கெல்லாம் கல்லு வைத்தது யார்? ஃபவுண்டர் யார்? மஸ்ஜிதுல் ஹராம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மஸ்ஜிதுல் அக்ஸா கல்லு வைத்தவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2ஐயும் கட்டுவதற்கான கால அளவு எவ்வளவு? 40 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் கட்ட ஆரம்பித்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்தில் இருக்கின்ற 3 மஸ்ஜிதுகளை தவிர வேறு எந்த மஸ்ஜிதுக்கும் இப்படியான கண்ணியங்கள் மாண்புகள் கிடையாது. 3 மஸ்ஜிதுகளை அல்லாஹ் 3 பிரதான பரக்கச் செய்யப்பட்ட பூமியிலே அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். லா துஷத்துர் ரிஹால் இல்லா இலா 3 மசாஜித். 3 மஸ்ஜிதுகள் இருக்கின்ற இந்த ஊருக்கு, மக்கா, பலஸ்தீன், அதே போல மதீனா முனவ்வரா, இந்த 3 பரக்கச் செய்யப்பட்ட அருள்பாலிக்கப்பட்ட ஊருக்கும் யார் ஒருவர் நன்மையை நாடி இபாதத் என்ற வணக்க எண்ணத்தோடு பயணம் செய்கின்றாரோ அவர் அந்த ஊரை விட்டு திரும்ப வருகின்ற வரைக்கும் நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அவருடைய பயணமே இபாதத் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான், வலனபலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஅ் வநக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். 7 வகையான சோதனை, 5 வகையான சோதனைகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். முதலாவது மினல் கௌஃப், உங்களுடைய உள்ளத்தில் பயத்தை தந்து உங்களை சோதிப்போம். வல் ஜூஅ், பசியை கொண்டு உங்களை சோதிப்போம். வநக்ஸின் மினல் அம்வால், இவ்வளவு காலம் சிரமப்பட்டு உழைத்து சேமித்த பொருளாதாரம் எல்லாம் குறைந்து போய்விடும். கையில் உள்ளவைகள் எல்லாம் காலியாகிவிடும். கையில மடியில பொருளாதாரம் என்பதே கிடையாத நிலை வரும். பொருளாதாரத்தில் நீங்கள் நஷ்டமடைந்து விடுவீர்கள். இது ஒரு சோதனை. வல் அன்ஃபுஸ், உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒருத்தர் பின் ஒருத்தராக மரணித்துக் கொண்டே இருப்பீர்கள். வஸ்ஸமராத், விவசாயம் செய்த விளைச்சல் நிலங்கள் அழிந்து போய்விடும். வியாபாரம் செய்த கடைகள் அழிந்து போய்விடும். கடற்தொழில் செய்ய முடியாது, விவசாயம் செய்ய முடியாது. எங்கெல்லாம் உங்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய, வருமானத்தை ஈட்டக்கூடிய வழிகள் இருந்தது எல்லாமே அழிக்கப்பட்டு விடும். அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன்,
இவைகளையெல்லாம் யார் ஒருவர் முகம் கொடுக்கிறீர்களோ பொறுமையோடு இருங்கள். இதை தந்தவன் அல்லாஹ், அவன் எடுத்துக்கொண்டான் என்ற பொறுமை ஒரு மூமினுடைய உள்ளத்திலே வர வேண்டும். இந்த பள்ளியில இப்போது இருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஏதோ ஒரு சோதனையினால் மாட்டுண்டிருப்போம். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு சோதனை. ஆனால் இந்த 5 வகையான சோதனைகளையும் இன்று முகம் கொடுத்து இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் காசாவில் இருக்கின்ற பலஸ்தீன் மக்கள். எல்லா சோதனைகளும் அவர்களுக்குத்தான். இந்த உலகத்திலே சோதிப்பதற்காகவே அல்லாஹ் தகுதியான மக்களாக அந்த மக்களைத்தான் அல்லாஹ் இனம் கண்டான். ஒட்டிய வயிற்றிலே கல்லையும் வாயிலே கலிமாவை மொழிந்து கொண்டு அந்த சிறுவர்கள் ஆங்காங்கே அலைந்து திரிகின்ற காட்சிகளை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. முஸ்லிம்களாக இருக்கின்ற நாம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் அல்லாஹ் என்று பாடக்கூடிய ஈமானை பெற்றவர்கள் நாங்கள். சோதிப்பதற்கு அல்லாஹ் அந்த மண்ணைத்தான் தெரிவு செய்தான். சோதிப்பதற்கு தகுதியான ஈமானை, பூரணமான திடகாத்திரத்தை, உடல் சக்தியை, உளசக்தியை, மனோதைரியத்தை அல்லாஹ் அந்த பலஸ்தீன் மக்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான். சிறுவர்களுடைய ஈமானுடைய உயர்ந்த அந்த திறனை பாருங்கள். கொஞ்சமே நம்மளுடைய முகத்திலே பயம் இருக்கிறதா? ஒரு கணவன் ஷஹீதாக்கப்பட்டார் கடந்த வாரத்திலே. மனைவி இத்தாவுடைய எண்ணத்திலே நியத்தோடு இருக்கிறாள். அவளுக்கு முன்னால் கணவனை நல்லடக்கம் செய்வதற்காக கொண்டு போய் வைக்கப்பட்ட போது ஈமானியத்தை சுமந்த அந்த வீர தாய் சொன்னால், கணவனை ஜனாசாவாக வைத்துக் கொண்டு நான் அழமாட்டேன் என்று சொன்னாள். என்ற ரப் எனக்கு முன்னால் என் கணவனை சுவர்க்கத்துக்கு அழைத்து விட்டான். எனக்கு அல்லாஹ் 4 பிள்ளைகளை தந்திருக்கிறான். 4 பிள்ளைகளை வந்து சுவர்க்கத்திற்கு என்னுடைய கணவனுக்கு பின்னால் ஒன்றன் பின் ஒன்றாக நான் வழி அனுப்பி வைப்பேன். இறுதியாக எனக்குரிய ஷஹாதத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்பேன் என்று சொன்னால், அந்த வீரத்தாய் ஷஹீதாவாக அவள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வீரப்பெண். இது அந்த மண்ணுக்கே உரிய பண்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு பல படிப்பினைகளையும் பாடங்களையும் சொல்லி தந்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், எத்தனை பல சோதனைகள் எங்கு வாழ்ந்தால் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் பிள்ளையினால் சோதனையா, மனைவியினால் சோதனையா, வியாபாரத்திலே போதிய வருமானம் இல்லையா, அயல் வீட்டுக்காரனால் தொல்லையாக இருக்கிறதா, யார் யாரெல்லாம் சொல்லால் செயலால் நடத்தையினால் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, பொறுமையோடு இருங்கள். வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையோடு இருங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தொழுகையாளிகளோடு அல்ல பொறுமையாளிகளோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, ஈமான் உள்ளவர்கள் முஃமின்கள் இப்படியான சோதனைகள் வந்தால் புலம்ப மாட்டார்கள். வாயில் வந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க மாட்டார்கள். 5 நேரம் தொழுகின்ற எனக்கு தானா இவ்வளவு சோதனைகளும், நோன்பு நோற்று குர்ஆன் ஓதி எவ்வளவு பல அமல்களை செய்கிறோம், இவ்வளவு சோதனைகளும் எனக்குத்தானா, அநியாயம் செய்கின்றவன் நன்றாக வாழ்கிறானே, இந்த வார்த்தைகளை முஃமின்கள் தன்னுடைய வாயால் சொல்லக்கூடாது, சொல்லவும் கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், பொறுமையோடு இருங்கள். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, ஏதாவது தாங்கிக் கொள்ள முடியாத சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நாளாந்து வந்து செல்லுகிறதா? நிம்மதியே எதிர்பார்க்கிறோம், ஆனால் நிம்மதி தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிம்மதியே இல்லை. தாங்கிக் கொள்ள முடியாத சோதனைகளிலே கட்டுண்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொன்னா, நீங்க ஒன்றை சொல்லுங்க, அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் என்னை படைத்திருக்கிறான், என்னை பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். அந்த சோதனையை அவனுக்கு கொடுக்காமல் எனக்கு தருவதற்கு அல்லாஹ் என்னை தெரிவு செய்திருக்கிறான். சோதனைகளின் போது யார் பொறுமை கொள்கிறார்கள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹு தஆலா அவனை அப்படியே அரவணைத்துக் கொள்ளுகின்றான். ஆனால் இந்த சோதனைகளின் போது நாம் வாயில் வந்த வார்த்தைகள் எதையும் சொல்லிவிடக் கூடாது. ஆழமாக இதிலே செல்லுவதற்கான நேரம் கிடையாது. எனவே சோதனைக்குட்பட்ட மூமின்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்ம வ உலாயிக ஹும் முஹ்ததூன். சோதனைகள் வருகிற போது
யார் பொறுமையோடு தொழுகையோடு ஈமானோடு துஆவோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு 3 விதமான பாக்கியங்கள் எல்லாம் கொடுக்கிறார். ஒன்று, ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம், அல்லாஹ்வே அவர்கள் மீது அவனுடைய ஸலவாத்தை சொரிகின்றான். இரண்டாவது, வர்ரஹ்மா, அவனுடைய ரஹ்மத் என்கின்ற பேரருளை கொண்டு அவர்களை அப்படி அல்லாஹ் அரவணைத்துக் கொள்ளுகின்றான். மூன்றாவது, வஉலாயிக ஹும் முஹ்ததுன், அவர்கள் நேரான ஹிதாயத்துடைய வழியிலே இருக்கிறார்கள். அசைக்க முடியாத ஈமானை கல்வியில் சுமந்திருக்கிறார்கள். இந்த 3 பண்புகள் உள்ளவர்கள் மாத்திரம்தான் எந்த சோதனைகள் வந்தாலும், அது பலஸ்தீனிலேயா இருக்கலாம், ஆப்கானிஸ்தானிலே இருக்கலாம், நமது ஊரிலேயா இருக்கலாம், நமது குடும்பத்திலேயா இருக்கலாம், யாருக்கு எந்த சோதனை வந்தாலும் அத்தனையும் அவர்கள் முகம் கொடுப்பார்கள். என்ன சொல்லுவார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு கிணற்று தூக்கி எறியப்பட்ட போது மனிதனால் யாருமே உதவி செய்ய முடியாத, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற, உயிரா சாவா வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் இருந்த போது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை எங்களுக்கெல்லாம் படிப்பினை, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். நீங்கள் எல்லாம் யார்? என்னை படைத்து, இந்த உலகத்தை படைத்து, இந்த 7 வானங்களை படைத்து, பூமியை படைத்து, கடலை படைத்து, இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தை படைத்த ரப், இன்ன ரப்பி மஇ, அவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு பாதுகாப்பு தருவதற்கு போதுமானவன். ஒரு ஈமானுடைய வார்த்தை. நாங்கள் போலி முஸ்லிம்களாக வாழக்கூடாத கண்ணியத்திற்குரியவர்களே. இன்றைய வெள்ளிக்கிழமை நாட்களிலேயே ஒரு சிறந்த நாள். எத்தனை பேர் இன்றைய சுபகு தொழுதுட்டு அந்த அவலப்படுகின்ற, கஷ்டப்படுகின்ற, துன்பப்படுகின்ற எத்தீமான பிள்ளைகளுடைய மறுவாழ்வுக்காக, கணவனை இழந்து விதவைகளாக இருக்கின்ற அந்த பெண்களுடைய வாழ்வின் மலர்ச்சிக்காக, அந்த நாட்டுக்கும் அந்த ஊருக்கும் பிரதேசத்துக்கும் சுதந்திரத்தை கொடுத்து எங்களை விடவும் சிறப்பாக சிரித்து வாழ்வதற்கான எதிர்காலத்தை கொடு ரப்பே என்று எத்தனை பேர் அல்லாஹ்விடத்திலே சுஜூது செய்து கேட்டிருப்போம், அல்லாஹ்விடத்திலே கையேந்திருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, சோதனைக்குள்ளாகி இருக்கின்ற மக்களுக்கு யார் ஒருவர் இங்கிருந்து கையேந்துகிறாரோ இவருடைய தேவைகளை அல்லாஹ் கேட்காமலே நிறைவேற்றி கொடுக்கிறார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண் எதிரே இல்லாத எங்கேயோ வாழுகின்ற ஒருவருக்காக அவன் நன்றாக வாழ வேண்டும், அவனுடைய நோய் குணமடைய வேண்டும், அவனுடைய கடன் சுமைகள் தீர வேண்டும், அவனுக்கு பீடித்திருக்கிற துன்பங்கள் கவலைகள் எல்லாம் போக வேண்டும் என்று யார் ஒருவர் பிற மக்களுக்காக நலவுக்காக துஆ செய்கிறாரோ இவருடைய தேவைகளை அல்லாஹ் இவர் கேட்காமலே நிறைவேற்றி கொடுக்கிறார் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குறுகிய கால வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். நாம் நமக்காக வாழ வந்தவர்கள் அல்ல, பிறர் நலம் பேணக்கூடியவர்களாக, என்னை விடவும் மற்றவன் நல்லா வாழ வேண்டும் என்ற சிந்தனையை அல்லாஹ் தஆலா கல்விலே தர வேண்டும். அப்படியான ஒரு சிறந்த ஹைர உம்மத்தாக அல்லாஹ் இந்த பூமியிலே எங்களை வாழ வைத்திருக்கின்றான். அந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இறுதியாக மேலதிகமாக ஒரு தகவல்களை இந்த இடத்தில் உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த மஸ்ஜித் கொழும்பு மத்தியிலே இருக்கின்ற பழமை வாய்ந்த ஒரு மஸ்ஜித். இதற்கு பிறகு தோற்றம் பெற்ற எத்தனையோ பல மஸ்ஜிதுகள் பலவாறான அபிவிருத்திகளை முன்னேற்றங்களை கண்டிருப்பதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். எனவே இந்த மஸ்ஜித் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற ரமலானுக்கு முன்னால் சோலார் பவர் ப்ராஜெக்ட் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள். தொழ வருகின்ற மக்களுக்கு வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக சுமாராக 5 மில்லியன் 50 லட்சம் ரூபாய் அதனுடைய நிதியாக திட்டமிட்டிருக்கிறார்கள். யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை ஒளியூட்டுகின்றாரோ அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்வை பிரகாசம் உள்ளதாக்குவான். அல்லாஹ்வுடைய மாளிகையை யார் ஒளியூட்டுகின்ற, அபிவிருத்தி செய்கின்ற வேலையில் ஈடுபடுகிறாரோ அவருடைய கபருடைய வாழ்வு ஒளியாக பிரகாசம் உள்ளதாக அமையும். இவைகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆழமாக அறிந்திருக்கின்றீர்கள். எனவே அதற்கான நிதி சேகரிப்பு இன்ஷா அல்லாஹ் பள்ளியின் வெளியே அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வந்திருக்கின்ற நாம் அனைவரும் இந்த பள்ளியினுடைய இவ்வாறான திட்டத்திலே நான் ஒரு பங்குதாரராக ஆக வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கிற அந்த சொத்து செல்வத்திலிருந்து என்னுடைய பணமும் அதற்கு சேர வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் கொடுத்துதவுவோம். நல்லதோர் நிலையை இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே கண்டு மகிழ்ச்சியோடு சுஜூது செய்கின்ற மக்களை பார்க்கிற போது
இதற்கு நானும் உதவி இருக்கிறேன் என்ற சிந்தனையை அல்லாஹ் நமக்கு தருவான். எனவே தாராளமாக கொடுத்துதவுங்கள். இந்த பணி இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் நிறைவேறுவதற்கும் முழுமை பெறுவதற்கும் தொழுகையாளிகள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்து அவர்களுடைய அமல்களை நிறைவேற்றுவதற்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்கும் ஏற்பாட்டு குழுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார், முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லல் பட்டு கஷ்டப்பட்டு வாழ்கின்ற எத்தனையோ பல மக்கள், நம் தேசத்தவர்கள், பிற நாட்டிலே வாழ்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள், விசேஷமாக காசாவிலே வாழ்கின்ற மக்களுக்கு யா அல்லாஹ் நீ துணையாக இருப்பாயாக. இழந்தவைகளை விட சிறந்தவைகளை கொடுத்து யா அல்லாஹ் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக்கி வைப்பாயாக. எங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பு உள்ளதாக, கண்ணியம் உள்ளதாக, பாதுகாப்புள்ளதாக்கி வைப்பாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகள் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தல்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.